ஹைங்க, வாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்ப்போம். வாங்க. ஒரு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. பற்ற வச்சுட்டு மண்சட்டி வச்சுக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய், அப்புறம் கடுகு உளுந்தம் பருப்பு கொஞ்சம், கடுகு உளுந்தம் பருப்பு வந்து கொஞ்சம் சூடாகட்டும். அப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் அதை கொஞ்சம் நல்லா வதக்கி வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டுங்க. கண்ணாடி பதம் மாதிரி வதங்கட்டும். வதங்கினோடனே ஒரு பெரிய தக்காளி எடுத்து கையில் டஸ்டி விட்டுக்கோங்க. வச்சுக்கிட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வதங்க விட்டுக்கோங்க. வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சுங்க. வதங்கின அப்புறம் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 3 ஸ்பூன் இது இந்த அளவில் 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் வந்து ஒரு 4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை அந்த கொஞ்சோண்டு அந்த எண்ணெயில் வந்து நல்லா வதங்கட்டும். நல்லா வறுத்த மாதிரி, நல்லா மிளகா மல்லி எல்லாம் வறுத்த மாதிரி இருந்தாச்சுன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குங்க குழம்பு. வெங்காயம் தக்காளியோடு சேர்ந்து வதங்கிச்சா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அப்புறம் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றுறேன் இப்போது. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கங்க. ஓகேங்க, கொஞ்சம் நல்லா வேகட்டும். குழம்பு கொதி வந்தோடனே மீனை அப்புறம் போட்டு இறக்கிடுவோம். கொதி வரட்டுங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதித்தோன்னா நான் எப்படி காட்டுறேங்க. அதாங்க மீன் குழம்பு நல்லா கொதிக்குது பாருங்களேன். இப்போ மீன்லாம் கழுவி வச்சுருக்கீங்க, கொதிக்குது. மீன் போட போகிறேன். மீன் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதி வந்தோடனே இறக்கிடுங்க. ஓகேங்களா, எல்லாம் போட்டு வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு செய்யுங்க. எப்போவுமே நான் மீன் குழம்புல பொதுவாக தேங்காய் ஊற்ற மாட்டேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தேங்காய் ஊற்றிக்கங்க, இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு தேங்காய் ஊற்றலைன்னா. பாருங்கள் நல்லா கொதிக்குது, நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போவே நல்லா வெந்துருச்சு பாருங்களேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போவே நல்லா வெந்துருச்சு. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்தோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நான் கிரேவி வந்து வறுவலுக்கு எல்லாம் பிணைஞ்சு வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு, மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு, காஷ்மீரி மிளகாத்தூள், கொஞ்சம் லெமன்,
உப்பு எல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன். கேசரி பவுடர் போட்டிருக்கேங்க. நீங்கள் போட்டு வச்சு தேவைப்படும் போது 2 2 எடுத்து வறுத்துக்கோங்க. ஓகேங்களா? வைங்க, வாங்க சாப்பிட.